நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து செஃப் கோபிநாத் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் சம்திங் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பைசி அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய் செஃப். ஹாய். ஹவ் யூ டூயிங்? டூயிங் கிரேட். நீங்கள்? ஐ எம் ஆல்சோ கிரேட், வெரி கிரேட். ஸோ இன்னைக்கு இப்போ ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிரேட் ஆயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. வாட் இஸ் த டிஷ் டுடே? ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக பண்ணலான்னு குண்டூர் சிக்கன் பன்னி சவ் அப்படின்னு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். குண்டூர் சிக்கன், ஓகே, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் செகண்ட் ஒன் பன்னி சவ். பன்னி சவ், ஓகே. இது இட் இஸ் பேசிக்லி சவுத் ஆஃப்ரிக்கன் டிஷ். நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொல்கிறேன். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஷூர். நீங்கள் கண்டிப்பாக நிறைய கண்டென்ட் வந்து இன்னைக்கு பேச போகிறீங்கல்ல? ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சி. ஸோ குண்டூர் சிக்கன் பார்த்தீங்கன்னா குண்டூர் ஆந்திர பிரதேஷில் இருக்க ஒரு பர்டிகுலர் சிட்டி ஸ்டேட் கூட சொல்லலாம். காரமாக, ஆமாம், ஸ்பைசி. இன்ஃபேக்ட் சில்லி சிட்டி ஆஃப் இந்தியா கூட சொல்லுவாங்க குண்டூரை. ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு பவுடர் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தனியா சீட்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக தனியா சீட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ we are going to prepare மசாலா பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ அது கூடவே ரெட் சில்லி, காஞ்ச மிளகா. ஓ, நிறைய எடுத்து போட்டிருக்காரு. ஸோ குண்டூர். அது கூட மிளகு பெப்பர்கார்ன்ஸ் போட போகிறோம். கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சோம்பு. சோம்பு. ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம், எக்ஸாக்ட்லி. இதை ஃபுல்லாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது ஒரு பேசிக் மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இதுதான் குண்டூர் மசாலா. இதை நம்ம சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிக்கனோட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒரு ஆத்தென்டிக்கான மசாலா. அந்த அவங்க யூஸ் பண்ணுறது இதே மாதிரி ஃப்ளேவர்ஸ், இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸாக யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாம். ஏன்னா பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில்லி சிட்டி ஆஃப் இந்தியா மாதிரி. ஸோ தே யூஸ் மோர் ஆஃப் ரெட் சில்லி, காஞ்ச மிளகா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதே தான் ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக்ஸ் மசாலா. இந்த மசாலா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கனோட மேரினேட் பண்ணி நம்ம கிரேவியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓ, நிறைய ஹிஸ்ட்ரி வேறு சொல்ல போகிறீங்களா? நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பன்னி சவ்னு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பன்னி சவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன் டிஷ். ஓகே, ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச பன்னிலாம் முயல். ஓகே, பன்னி, இன்ஃபேக்ட் பன்னி முயல் கூட சொல்லுவாங்க. இந்த பன்னி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். இந்தியாவிலேருந்து மெர்ச்சன்ஸாக போனவங்க, வணிகராக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனவங்களே தே கால்ட் அஸ் பன்னீஸ். ஓகே, ஸோ அங்கே போய் கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்தாங்களாம். ஸோ அவங்களுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு டிஷ் தேவைப்படும். அந்த காம்பேக்டாக கொடுக்கக்கூடிய டிஷ்ஷை தான் பன்னி சவுன்னு ட்ரெடிஷ்னலாக மாறிச்சான். So that is a quite interesting history behind this dish. I'm very happy that இன்னைக்கு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டிஷ்ஷை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வியூவர்ஸ்ட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பண்ணுறதுங்கிறது வெரி நைஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை பவுடர் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை இந்த பவுடர் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ மேரினேட் பண்ணிடலாங்களா? ஸோ சிக்கன் தாங்க. நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோம்? கிராம்ஸ் அரௌண்ட் 250 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? கிளேசிங். ஓகே, நம்ம சிக்கனை கிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஷைன் பண்ணுறதுக்கு we need ஆயில். யூஸ்வலாக பட்டர்லாம் ஆட் பண்ணுவோமே, அதனால் கொஞ்சம் யோசனை ஆகிட்டேன். ஸோ இது நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. ஆத்தென்டிசிட்டினால we are using ஆயில். ரீஃபைண்ட் ஆயில் போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கூடவே நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா வாசனைங்க அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குல்ல சார்? உங்களுக்கு வருதா? வாசனையும் நல்லாயிருக்கும், ஃபுட்டும் நல்லாயிருக்கும். ஸோ மசாலா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அது கூடவே நம்ம கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கறி லீஃப் இருக்குது. ஸோ நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம சாப்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னாச்சு, லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், அவங்களை எப்படி நீங்கள் கைட் பண்ணுவீங்க? லைக் எந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்
செகண்ட் இயர் முடிச்சோன்னே இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போயிட்டு வருவாங்க. ட்ரைனிங் போயிட்டு வந்தோடனே தே வில் பி சூஸிங் எனி ஒன் பர்டிகுலர் மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ ப்ரொடக்ஷன், எஃப்எம்பி சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இது மாதிரி மேஜர் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிடுவாங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தே வில் பி கோயிங் ஃபார் ஸ்பெஷலைசேஷன் கிளாஸஸ் அண்ட் ஆல். ஸோ அதை நான் மீன்வைல் குக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் தென் நம்ம இப்போ கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆயில் தாங்க. ஸோ அதுலேயும் இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணுவோமா? ஆமாம், அதனால தான் 50% இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 50% பாதி தான் போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஞ்சமாக ஆயில். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணும்போது மஸ்டர்ட் சீட்ஸ் போட மாட்டாங்க. பட் குண்டூர் ஸ்பெஷாலிட்டி மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு போட்டு தாளிப்பாங்க. கடுகு நல்லா வெடித்து கிராக்கில் ஆன உடனே வி ஆர் கோயிங் வித் ரெட் சில்லி, காஞ்ச மிளகா. சீட்லெஸ்ஸாக நம்ம போடுறோமா? ஆமாம். ஸோ மஸ்டர்ட்ஸ் நல்லா வெடிச்சு வருது. அது கூடவே கொஞ்சம் கர்லி ஆட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பேசிக் மிக்சர் ரெடி ஆன உடனே we are going with onion. So coming back to your question. ஸோ இன்டர்வியூக்கு போகிற பசங்களுக்கு இது மாதிரி 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒன்ஸ் தேர்ட் இயர் வந்தோடனே வில் பி ஹேவிங் அ ஸ்பெஷலைசேஷன் கிளாஸ். ஸோ ஒவ்வொரு பசங்களுக்குமே வில் பி ஐடென்டிஃபைங், தனித்தனியாக பிரித்து அந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிஸ், பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன் கிளாஸ் செப்பரேட்டாக 1 hour 2 hours எடுப்பாங்க. ஸோ 1 hour 2 hours எடுக்கும்போது வில் பி கிவிங் ஏ மேஜர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தனியாக இருக்கும். அது தாண்டி தேல் பி அட்டெண்டிங் குரூப் டிஸ்கஷன் தனியாக அட்டன் பண்ணுவாங்க. பட் மோர் ஓவர் அந்த கொஸ்டின்ஸ்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாக அந்த இன்டர்வியூக்கானது இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எக்ஸாக்ட்லி, இதுதான் பேட்டர்ன், இதுதான் சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூன்னு நாங்களே முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ எக்ஸ்டம்போன்ஸ் செப்பரேட்டாக தனியாக இருக்கும், குரூப் டிஸ்கஷன் தனியாக இருக்கும், இது தாண்டி டெக்னிக்கல். ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக வில் பி ஹேவிங் ஸ்பெஷலைசேஷன் கிளாஸஸ். ஸோ ஸ்பெஷல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வில் பி ஃபில்டரிங் தம். ஃபில்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் ஹோட்டல்லேருந்து இன்டர்வியூ வரும்போது பசங்க உட்காரும் போது, ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரும் போது இட் வில் பி மச் மோர் பெட்டர் ஃபார் தெம். தே வில் பி கெய்னிங் மோர் நாலேஜ் டூரிங் த ஸ்பெஷல் கிளாஸஸ். ஸோ அதுதான் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா. அதனால தான் நம்ம டேக்லனே 100% பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட்ஸ்னு கூட இருக்கும். மெயினாக அந்த 100% ஆஃப் பிளேஸ்மெண்ட் இருக்கிறனால தான் இந்த கொஸ்டினை நான் கேட்டேன், லைக் ஹவ் யூ ட்ரெயின் தெம் அப்படிங்கிற மாதிரி. பவுனின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஐஸ் சாட்டே வருது. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது லைக் லாஸ்ட்டாக தான் சிக்கன்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் தான் டொமேட்டோ பியூரே ஆட் பண்ணுறோன்னு சொன்னீங்க. ஆமாம். பட் யூஸ்வலாக நம்ம அந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம்ல? ஆமாம், பேசிக்காக எல்லாம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டொமேட்டோ ஆட் பண்ணுவாங்க. இது நம்ம ஏன் இப்படி உல்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா, சிக்கனோட அவுட்ரு போர்ஷன், ஸ்கின் போர்ஷன் நல்லா குக் ஆகும். நம்ம டொமேட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுறதா இருந்துச்சுன்னா பேசிக்காக ஓகே டொமேட்டோ மாய்ஸ்னஸாக இருக்குது, ஈரமாக இருக்கிறனால டொமேட்டோ வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால தான் நம்ம உல்ட்டாவாக ஃபஸ்ட்டு அந்த ஹீட்லேயே நம்ம ஃபஸ்ட் சிக்கனை போட போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணுறோம். ஒரு 15 minutes ஊறி இருக்கும் நல்லா. டொமேட்டோ பியூரி தாங்க. நம்ம எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குங்க. ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் த வெப்சைட். அண்ட் வந்து நிறைய விஷயங்களை நமக்காக இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு இன்டர்வியூவில் வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படி வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் நம்மளை கைட் பண்ணுறாங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட குண்டூர் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆத்தென்டிக்காக அரைச்சி வச்சுருக்க சில்லி பவுடர் டாமினேட் பண்ணியிருக்கிற குண்டூர் மசாலா ஆட் பண்ணுறோம். ஸோ செம்ம காரமாக இருக்குமோ? ஆமாம், இட் இஸ் கோயிங் டு பி நாட் டூ ஸ்பைசி. பர்சனலாக எனக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சமாக சால்ட் போட்டு கொரியண்டர் லீஃப் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
நம்ம ஆல்ரெடி மேரினேஷனில் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஜஸ்ட் நேம் சேக் லைட்டாக ஒரு ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஆமாம். கடைசியாக கொரிண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, சாப் பண்ண கொத்தமல்லி இருக்குது. That's it. Our spicy Guntur chicken is ready. Ready. Okay, இப்போ தான் நம்ம மெயின் ஹீரோ வர போறாரு. யார் அவரு? பன்னி சவ் வர போறாரு. எல்லாரும் பன் நினைப்பாங்க, அதே தான் பன் தான். ஓகே, ஸோ நம்மள்ட்ட பன் வச்சுருக்கிறோம். இந்த பண்ணை பாஸ் பண்ணுங்க. This one? ஆமாம், அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பித்தோம். ஸோ பன்னி சவ் இஸ் பேசிக்லி தான் நார்மல் பெரிய லோஃப் ஆஃப் ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஹாலோவாக பண்ணிடுவாங்க. ஹாலோவாக பண்ணிவிட்டு ஸோ மெர்ச்சன்ட்ஸ், வணிகம் செய்கிறவங்க போகிறவங்கள, வேலைக்கு போகிறவங்களுக்கு இது மாதிரி காம்பேக்டான ஃபுட்டு, வாட் எவர் ஃபுட், இட் கேன் பி மஷ்ரூம், இட் கேன் பி பன்னீர், இட் கேன் பி சிக்கன், இட் கேன் பி வெஜிடபிள், ஏதாவது ஒரு ஃபுட்டை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது தான் பன்னி சவ். ஸோ பன்னி இஸ் பேசிக்லி மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்னு அர்த்தம், சவ்னா ஃபுட்டுன்னு அர்த்தம் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில். ஸோ இதை மேலும் அழகுபடுத்துறதுக்காக என்ன பண்ண போகிறோம்? டோஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம், பட்டர் பாஸ் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு கிளேஸ்டு டெக்ஸ்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாச்சு? ஆமாம், கரெக்ட். நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ பட்டர் ஃபுல்லாக பேனில் போட்டிருக்கோம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே we are keeping this bread on top of the butter. அதுக்கப்புறம் அப்படி ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்லா சைட்ஸ்லையும்? ஆமாம், ஆல் 4 sides. பிகாஸ் அந்த ஹாலோ இது நீங்கள் பண்ணுறதே அதுவே வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலோ பிரெட் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கிற குண்டூர் சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹாலோவை பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டுக்குள்ளே we are adding our Guntur chicken. So it is going to be a semi gravy consistency இருக்க போகுது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, ஸோ பஞ்சாபி தாபா ஸ்டைலில் they'll be having a mini bucket like this. Okay. So just to add அதுக்காக தான். ஆமாம். ஸோ left over chicken we are putting into the copper coated mini bucketல போட்டோன்னா so just to give additional colorful eye appeal-க்காக we are sprinkling some coriander leaf on top. A perfect bunny chow ரெடி ஆயிருச்சு. Guntur chicken bunny chow. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷோர். ஸோ செம்மையாக ரெடி பண்ணியிருக்காரு. எனக்கு ஏன்னா ஐ வாண்டட் டு டேஸ்ட் த குண்டூர் சிக்கன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, செம்ம வேற லெவலாக பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ. அண்ட் வந்து காரம் வந்து நமக்கு ஏற்ற காரத்தை போட்டிருக்கனால ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளோட செஃப் கோபிநாத் அவர்கள் செம்மையான டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் செஃப். ஐ நீட் டு ரியலி ஐ ஃபீல் வெரி அமேசிங் டு சே அபவுட் இட். ரொம்ப சூப்பரான ஒரு பேர் வச்சு அந்த டிஷ்ஷை அழகாக ரெடி பண்ணி கொடுத்த கோபிநாத் அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். Until then, it's tata bye bye from Brenda and Chef Gopinath signing off. நீங்க பார்த்துட்டு இருந்தது SRM Institute of Hotel Management மற்றும் Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.